தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. குட்டிமணி தங்கதுரை சிலை விவகாரம் ஏற்பாட்டாளரிடம் புலனாய்வு பிரிவு தீவிர விசாரணை. தமிழர் பகுதியில் ரகசிய தகவலில் சிக்கிய இளம்பெண் நீண்ட காலமாக அரங்கேறிய செயல் அம்பலம். மரண பீதியில் மைத்திரி திருமண நிகழ்வில் அம்பலமான ரகசியம். கஞ்சா கலந்த 1050 மதன மோதக மாத்திரை போலீசார் அதிர்ச்சி. கிஷோர் பதவி பறிப்பு நீதிமன்றின் அறிவிப்பு. ஒரே ஒரு தமிழ் பாடசாலையை பாதுகாக்க பெரும் போராட்டம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். வல்வெட்டித்துறை முன்னாள் உபதவிசாளரும் குட்டுமணி தங்கதுரை ஆகியோரது சிலை நிறுவுவதற்கான ஏற்பாட்டாளராக சொல்லப்படுகின்ற கந்தசாமி சதீஷ் கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் இவர் காலை முதல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டுமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதற்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றினால் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. எந்தவிதமான போதுமான ஆதாரங்களோ ஆவணங்களோ சமர்ப்பிக்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தடை உத்தரவு இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் வல்வெட்டித்துறை போலீஸ் ஊடாக கிளிநொச்சி விசேட குற்ற புலனாய்வு பிரிவிற்கு விசாரணைக்காக இன்று அழைப்பதற்கான அழைப்பு ஆணை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தின் இங்கினியாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொல்வத்தை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட காலமாக போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் மது என்றழைக்கப்படும் பெண்ணொருவர் விசேட சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவினரும் இங்கினியாகல போலீசாரும் இணைந்து செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட நடவடிக்கையின் போதே இந்த கைது இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேக நபரின் வசமிருந்து தலா 10 கிராம் அளவிலான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கொழும்பிலிருந்து அம்பாறை பகுதிகளுக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்து விநியோகித்து வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் அவருடைய கணவரும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் தற்போது விளக்கமறியலில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் பொல்வத்தை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான பதில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரிலும் அம்பாறை பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபரின் கண்காணிப்பிலும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளின் மேற்பார்வையிலும் இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக இங்கினியாகல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவிசாவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உக்வத்தை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கஞ்சா கலந்த மதன மோதக மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சீதாவக்கபுர குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய புதன்கிழமை இச்சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபரிடமிருந்து 1050 மதன மோதக மாத்திரைகளுடன் கைப்பற்றப்பட்டதுடன் அவர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவிசாவளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் அவிசாவளை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.
இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தீர்ப்புகளில் திருப்புமுனைகள் ஏற்பட்டு வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேடைகளில் பாடல்களை பாடுவதில் மிகவும் ஆர்வமுள்ள மைத்திரி சில தினங்களுக்கு முன்னர் திருமண நிகழ்வில் பாட மறுத்தமை அரசியல் மட்டத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு அண்மையில் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலவத்துகொட பகுதியில் பொலன்னருவியை சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகனின் திருமண நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். திருமண நிகழ்விற்கு வந்ததிலிருந்து மைத்ரிபால ஒரு பாடல் பாட வேண்டும் என்று அனைவரும் பெரிதும் விரும்பியுள்ளனர். ஆனால் அதற்கு மைத்திரி இணக்கம் தெரிவிக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் அச்சத்தில் உள்ளமையினால் இயல்பான நிலையில் மைத்திரி இல்லை என அவருக்கு நெருக்கமான தரப்பினர் தெரிவித்துள்ளனர். ஹேமஸ்ரீக்கும் பூஜிதனுக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டதால் முன்னாள் ஜனாதிபதி கடும் வருத்தத்தில் உள்ளார் எனவும் அவர் பாடமாட்டார் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். திருமண நிகழ்வில் அனைவரும் தொடர்ந்து வந்து முன்னாள் ஜனாதிபதி ஒரு பாடல் பாடுமாறு கட்டாயப்படுத்தி உள்ளனர். எனினும் திருமண நிகழ்வின் இறுதிக்கட்டத்தில் மைத்திரியை பலவந்தமாக அழைத்து சென்று மேடையில் பாட வைத்துள்ளனர். சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பாடலை பாட வேண்டிய கட்டாய நிலைக்கு மைத்திரி உள்ளாகி இருந்தார். அதன் பிறகு மைத்ரிபால சிறிசேன ஒரு பாடலை பாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒரு பாடல் தான் பாடுவேன் என கூறி மைத்ரிபால சிறிசேன சமாளித்துக் கொண்டதாக தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டில் நஷ்டஈடாக பெருந்தொகை பணத்தை மைத்திரி நீதிமன்றத்திற்கு செலுத்தியுள்ளார். இந்நிலையில் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிறை தண்டனை கிடைக்கலாம் என்ற அச்சத்தில் மைத்திரி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர சபையின் துணைத் தலைவர் ஞானப்பிரகாசம் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கிய வடமாகாண ஆளுநரின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 19 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண மேல் நீதிமன்றில் நேற்று தீர்ப்பு வழங்கப்படவிருந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தீர்ப்பை வழங்காமல் எதிர்வரும் 19 வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநரின் அதிகாரத்தின் கீழ் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் துணைத் தலைவராக இருந்த ஞானப்பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இந்த பதவி நீக்க நடவடிக்கை சட்டவிரோதமானதென குறிப்பிட்டு அதனை ரத்து செய்யுமாறு கோரி ஞானப்பிரகாசம் கிஷோர் வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுதாரர் மற்றும் பதிலாளிகள் சார்பில் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்படும் என நீதிமன்றம் முன்னதாக அறிவித்திருந்தது. எனினும் நேற்று நடைபெற்ற அமர்வில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதால் ஞானப்பிரகாசம் கிஷோரின் பதவி நீக்கம் சட்டப்பூர்வமானதா என்பது தொடர்பான இறுதி தீர்ப்பு எதிர்வரும் 19 வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரேயொரு தமிழ் பாடசாலையான விவேகானந்தா தமிழ் மகா வித்தியாலயத்தின் காணியை பாதுகாப்பதற்காக பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதுகுறித்து அந்த பாடசாலையில் பழைய மாணவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். 1944 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் நிலப்பரப்பு காலத்துக்கு காலம் பல்வேறு அரச நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் பாடசாலை அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லம் அமைந்துள்ள பகுதி உட்பட சுமார் 1 ஏக்கர் காணியை அனுராதபுரம் வலய கல்வி அலுவலகத்தின் கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்காக கையகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாடசாலை நிர்வாகத்திற்கோ பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திற்கோ அல்லது அதிபருக்கோ வித முன் அறிவித்தலும் வழங்கப்படாமல் பாடசாலை வளாகத்திற்குள் நுழைந்து குறித்த காணி திடீரென சீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது அப்பகுதி தமிழ் சமூகத்தினர் மற்றும் பெற்றோரிடையே பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வலய கல்வி அலுவலகத்தை இந்த பாடசாலை காணியில் அமைப்பதற்கு தமது கடும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம் மற்றும் பெற்றோர் இணைந்து வடமத்திய மாகாண ஆளுநரை சந்தித்து அமைதியான முறையில் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். ஏற்கனவே பாடசாலையின் கணிசமான காணிகள் வேறு அரச நிறுவனங்களால் பெறப்பட்டுள்ளதால் எஞ்சியுள்ள காணியை வேறு தேவைகளுக்கு கையகப்படுத்தக் கூடாது எனவும் மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சி மற்றும் கட்டட விரிவாக்க நடவடிக்கைகளுக்காக இந்த காணியை பாதுகாத்து தருமாறும் அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.